அறம் செய்ய விரும்பு. ஆத்திச்சூடியோட முதல் வரி. இதைத்தான் நாம் இன்னைக்கு ஒரு கதையோட பார்க்க போகிறோம். வாங்க. தருமர் ஒரு முறை விருந்து அளித்தார். தர்மத்தில் தன்னை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று அவருக்கு எண்ணம். அப்போது ஒரு அணில் பிள்ளை அவர் முன் வந்தது. நீ எவ்வளவுதான் தான தர்மம் செய்தாலும் பயனில்லை என்று கூறி ஒரு கதை சொன்னது. கானகத்தை ஒட்டிய ஒரு ஊரில் ஒரு ரிஷி இருந்தார். அவர் வீட்டில் அவர் மனைவி, மகன், மருமகள் 4 தான். அவர் ஒவ்வொரு நாளும் அறுவடை நடந்து முடிந்த வயலுக்கு போய் அங்கே சிதறி கிடக்கும் நெல்மணிகளை எடுத்து வருவார். அந்த மணிகளை சேர்த்து உரலில் குத்தி தடவி எடுத்து புடைத்து அரிசியாக்கி அதை வறுத்து சத்துமாவு செய்து அவர்கள் 4 15 நாளுக்கு ஒரு முறை உண்டனர். அவர்கள் வீட்டிற்கு ஒரு நாள் விருந்தாளி வந்தார். வந்த விருந்தாளிக்கு முதலில் முனிவர் தன் பங்கான சத்துமாவை கொடுத்தார். அது போதாது போலவே விருந்தாளி அமர்ந்திருந்ததும் அடுத்து ரிஷி பத்தினியும் அவரது மகனும் மருமகளும் தன் பங்கை கொடுத்தனர். அவர் சாப்பிட்டு கை கழுவிய தண்ணீரில் நான் விழுந்து புரண்டேன். அந்த தண்ணீர் புரண்டதும் என் உடல் பொன்னிறமாக மாறிவிட்டது. ஆனால் இங்கே சரியாக பொன்னிறமாக ஆகவில்லை. உலகுக்கே விருந்தளிக்கும் உன் விருந்துக்கு இங்கே வந்து உண்டவர்கள் கழுவிய நீரில் புரண்டால் முழுவதும் தங்கமயமாகி விடலாம் என்று வந்தேன். ஆனால் ஏதும் மாற்றமில்லை. எனவே அறம் செய்தால் மட்டும் போதாது, கொடுக்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் விருப்பத்தோடு கொடுப்பதே சிறந்த அறம் என்று சொல்லியது அணில் பிள்ளை. இதை கேட்ட தர்மர் நாணி தலை குனிந்தார். சுட்டீஸ், நாம் ஒருத்தங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கும்போது அதை நாம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மனசே இல்லாமல் கொடுக்கக்கூடாது. முழு மனசோட தானம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு ஔவை பாட்டி.